நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி பழனி முருகனுடைய ஒரு காட்சியை பார்த்தா போதுங்க, நமக்கு இருக்கக்கூடிய தீயவையெல்லாம் நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. குறிப்பாக கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சிறப்பு தாங்க. பார்த்தோம் அப்படின்னாலே பாதி வினைகள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பழனி முருகன் பற்றி நாம் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பழனி ஆண்டவர் சிலைக்கு முழு அபிஷேகமும் 4 முக்கியமான பொருட்களால் செய்யப்படுது. குறிப்பிட்டு நல்லெண்ணெய், விபூதி, பஞ்சாமிர்தம், சந்தனம் இந்த மாதிரி அபிஷேகங்களை பார்க்க முடியும். மார்கழி மதத்தில் நீரினால் அபிஷேகம் செய்யப்படுறதையும் பன்னீர் மற்றும் பால் அபிஷேகம் நடைபெறுவதையும் நமக்கு ரொம்ப சிறப்பாக பார்க்க முடியும். முக்கியமாக அறுபடை வீடுகளில் நம்ம செல்ல வேண்டிய முக்கியமான கோவில் இந்த பழனிமலை அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும், குறிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பழனி முருகனை போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் தோஷமெல்லாம் நீங்கும். இன்னும் நான் பழனி பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கடைசியாக எப்போ பழனிக்கு போயிட்டு வந்தீங்க அல்லது அறுபடை வீடுகளில் எந்தெந்த படை வீடுகளுக்கு போயிட்டு வந்தீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல ஒரு முழுமையான பலனை தெரிந்து கொள்ளணும், அதாவது உங்களுடைய தொழில் பற்றி, கடன் பிரச்சனை பற்றி, இதெல்லாம் பற்றி தீர்வு காணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. ஒரு நாளைக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படக்கூடியதா இந்த பழனி முருகனை பார்க்கலாங்க. ஒரு அபிஷேகத்துக்கு 6 முதல் 8 நிமிடங்கள் ஆகும். முருகனுக்கு இரவு நேரத்தில் சந்தன காப்பு மார்பில் வைக்கப்படும். இது நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அதே போல் 2 புருவங்களுக்கு இடையிலையும் சந்தனம் வைப்பாங்க. முருகனுடைய சிலையானது அதிக உஷ்ணத்தால வியர்வை வெளியேறக்கூடியதை பார்க்கலாம். இது காலை அபிஷேக நீரோடு சேர்த்து பக்தர்களுக்கு வழங்கப்படுது. பொதுவாக நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், அந்த கோவிலில் வழிபாடு செய்கிறோம், கருவறையை பார்த்து கடவுளை வழிபாடு செய்துட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த கோவில் பற்றிய முழுமையான தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளை மாதிரியான சேனல்களில் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நீங்களும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தமிழகத்தில் இது மாதிரி பழமையான நிறைய கோவில்கள் இருக்குங்க. ஒவ்வொரு கோவில்லையுமே மிக பெரும் ஆச்சரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்தான் நம்ம இந்த பழனி முருகன் கோவிலே ஒரு ஆச்சரியம்தான். அதிலும் பழனி முருகன் சிலையானது நவபாஷாணத்தால் ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். போகர் முதல் 81 சித்தர்கள் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. 9 வருடங்கள் இந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்காங்க. முக்கியமாக முருகனுடைய சிலையானது அதிக உஷ்ணத்தால் இன்னைக்கும் வியர்வை வெளியேறக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. அது காலை அபிஷேக நீரோடு சேர்த்து பக்தர்களுக்கு வழங்கப்படுது. அந்த அபிஷேக நீரானது பல முக்கிய வியாதிகளுக்கு அருமருந்தாக விளங்குது அப்படின்னா அது மிகையாகாது. அபிஷேகத்துக்கு பிறகு மாலை மற்றும் மலர்களை முருகனுக்கு அணிவிப்பது கிடையாது. முருகனுடைய இடது புறத்துல ஒரு மரகத லிங்கம் ஒன்று இருக்குங்க. இது சிறியதாக இருக்கிறதால நம்ம வெளியிலேருந்து வழிபாடு செய்யும்போது யாருக்கும் எளிதில் பார்க்க முடியாது. வலதுபுறத்தில் தீப ஆராதனை காட்டும் போது மட்டுமே தென்படக்கூடியதாகவும் போகர் 2 மரகத லிங்கங்களை வடிவமைச்சிருக்காரு. அதில் ஒன்று முருகப்பெருமான் கருவறையிலும் மற்றொன்று போகருடைய கருவறையிலும் அமைய பெற்றிருக்கும். முருகனுடைய சிலையின் நெற்றியில இருக்கக்கூடிய ருத்ராட்சம், கைவிரல், கால்கள் மற்றும் பல பகுதிகளில் ஒரு அரிய வகை ஒளியால் சுத்தமாக செதுக்கப்பட்டிருக்கிறதையும் சொல்றாங்க. முருகனுடைய சிலை பொது நலத்துக்காக செய்யப்பட்டது அப்படின்னும், போகர் தன்னுடைய மனைவிக்கு செய்த வாக்கின்படி மேற்கு திசை நோக்கி சிலையை நிறுவியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. மேற்கு மக்கள் முருகனை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக போகர் 2 நவபாசான சிலை வடிவமைத்திருக்கிறார் அப்படின்னும், அதில் ஒன்று பழனியிலும் மற்றொன்று குறிஞ்சி ஆண்டவர் கோவிலிலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து தான் நிலவுது. இப்படி இந்த பழனியை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆச்சரியமான பல விஷயங்கள் இருக்கு.
பழனி மட்டும் இல்லைங்க, நம்ம அறுபடை வீடுகள்லையுமே இன்றைக்கும் நமக்கு தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்களாக இந்த விஷயந்தான் நடக்குது அப்படின்னு நாம் கண்டு ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னா, அடுத்தது இன்னொரு விஷயம் காத்துட்ருக்கோம். ஓ, இந்த கோவிலில் இன்னமும் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு. திருச்செந்தூர் ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஆகட்டும், இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக இன்னும் பழனி பற்றி நம்ம சொல்லப்போனால், அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரோகரா கோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்பெல்லாம் ஒரு மெய் சிலிர்ப்பை கொடுக்குற வகையில் அந்த அரோகரா கோஷம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. சரி, முருகனை நாம இந்த கோலத்தில் தரிசனம் செஞ்சால் நல்லது அப்படின்னா, அதாவது பழனியிலேயே நம்ம ஆண்டிக்கோலம், வைத்திகால் அலங்காரம், ராஜ அலங்காரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி எந்த கோலத்தில் வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாக, குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரக்கூடிய இடமாக விளங்குறது தான் பழனிமலை. பல்வேறு அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பழனி, அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடி இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை மாற்றித்தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கும் முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு அப்படின்னே சொல்லலாம். சரி, முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் நாம் மூன்றாம் படை வீடாக திகழக்கூடிய பழனி பற்றி பார்த்துட்ருக்கோம். பழனி முருகன் பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான ஆண்டி கோலம், ராஜ அலங்காரம் அப்படின்னு எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் அது நல்லதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும், யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய மூல விக்கிரகத்துக்கு தினமும் 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியுடைய சிறுசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுது. அதாவது முடி முதல் அடிவர அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான். இதில் சிறுசு விபூதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகர் சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பிரசாதம். நம்ம முன்பு பார்த்தது போல முக்கியமாக விக்கிரகத்தினுடைய புருவத்துக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைப்பாங்க. முந்தைய காலத்துல இந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டு இருந்தாங்க. இது பின்காலத்துல தான் மாறியது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. முக்கியமாக தண்டாயுதபாணி சிலையை சுற்றி நமக்கு ஒரு விதமான சுகந்த மனம் வீசும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது அவருடைய சிலையை சுற்றி நம்ம எங்குமே இந்த உலகத்தில் உணராத ஒரு வாசம் எப்போதுமே வீசிக்கொண்டே இருக்குமா. தீப ஒளி இல்லாமல் நாம் இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி பல விஷயங்கள் உள்ளடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குறாரு. அதிலும் பழனி முருகன் ஞானக்காரனாக விளங்குறாரு. இதனால செவ்வாயோடும் குருவும் கலக்கிறாரு. வீரம், தைரியம் இதுக்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்ததால் தான் எல்லோருமே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கு நிற்க முடிந்தது. ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுகிறார். அதாவது செவ்வாயாக வீர வேஷத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறார். அதனால் செவ்வாய் மற்றும் குருவினுடைய அருள் பெற வேண்டும் என்பவர்கள் பழனி முருகனை வணங்குவது ரொம்ப நல்லது. வழக்குகள் எல்லாம் நடக்குது, தீராத நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் ரொம்ப நல்லது. மனக்குழப்பம் அடைந்து இருக்காங்களோ அதே போல் அவர்களே அந்த ஆண்டிக்கோலம் முருகனை வழிபாடு செய்யலாம். இவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுது. அதே போல் பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவங்க, இவர்கள் எல்லாமே ஆண்டிக்கோலத்தை பார்த்தா ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்கள் மனதுக்குள்ள பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிகை அடித்து நாம் கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பின் கிரகப்பிரவேசம் செய்வது, சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் முக்கியமாக ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும்,
நம்மளால் முடியாது அப்படின்னு மருத்துவர்களாலும் முடியாது அப்படின்னு கைவிடப்பட்டவங்க, யாராலும் முடியாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆண்டிக்கோலம் மிக மிக உகந்த தரிசனம். நான் அவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுக்கு நடந்த ஒரு சிறப்பான அபிஷேகத்தையும் பழனி முருகப்பெருமான் பற்றிய நிறைய சிறப்பான தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.